சாட்டர்டே மார்னிங் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனதுனால வெத்தலை கொடியுமே அதிகமாக படர்ந்து இருந்துச்சு. சரி, அதை எப்படியாவது கட் பண்ணலாம், மழை காலத்தில் ஏதாவது தங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ வெத்தலை கொடி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. மீதி எல்லாமே வந்து செடியில் அப்படியே தான் இருக்குது. ஸோ படர்ந்ததை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த லீவ்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம கடையில் போய் விற்கலாம். பட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இது விலை அதிகமாக எதுவுமே வாங்காததுனால நம்மக்கிட்ட வாங்கி அவங்க அதிக ப்ராஃபிட்டில் விற்பாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோயிலில் மாலை கட்டுறவங்ககிட்ட நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த கட் பண்ண இலையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தண்ணியில் நனைச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காற்றுல ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பையில் கட்டி அவங்ககிட்ட நாங்கள் கொடுத்துருவோம். அண்ட் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த ஸ்டெம் வந்து தோட்டத்தில் யாராவது கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னக்கூட்டியே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். அவங்களுக்குமே இந்த வெத்தலை வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வெத்தலை எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கீழேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டைம் இருந்தால் ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். டைம் கிடச்ச கேப்பில் நான் ஃபுல் லென்த் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். நன்றி.